பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு துணை, அவரே நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் அவராலே பாதுகாப்பு என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை தீமைகள், போராட்டங்கள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தரே எல்லா தீமைகளிலிருந்தும் தன்னை பாதுகாத்து தன்னை ரட்சித்து இது நாள் வரையிலும் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி, எல்லா தீமைகளுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும் கர்த்தரே என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பாதுகாப்பு உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் தேவன் கேட்கிறார். நிச்சயமாகவே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபம் அவருடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறார். அவர் குறித்த காலத்திலே அதற்குரிய நன்மை, அதற்குரிய மறு உத்தரவை தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அங்கு ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோமே, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கர்த்தர் பாதுகாத்தார் என்று தாவீது சொன்னது போல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நமக்கு நிச்சயமாகவே ரட்சிப்பு உண்டு. அவரை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நாம் காத்திருக்கிறோம். அவரை நோக்கி காத்திருக்கிற, அவருக்காய் காத்திருக்கிற ஒருவரையும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. நிச்சயமாகவே உயர்த்துவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார். அவருடைய துணை நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற யாவரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி அபயமிடுகிறோம். கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு இன்று நாளிலும் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் நடத்துவீராக. பன்மடங்காய் பெருக ஆசீர்வாதமாய் இருக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு எல்லாமல்ல மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.